ஸோ எப்பயுமே பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு ஸ்டைலாக வர விஷால் அவர்கள் சமீபத்தில் நடந்த திரைப்பட விழாவில் வேட்டி சட்டை மாட்டிக்கிட்டு ஒரு வயசான தோற்றத்திலையும் முக்கியமாக மேடையில் அவர் பேசினப்ப கை நடுக்கத்துடன் தடுமாறி அவர் பேசின அந்த வீடியோ ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைய வச்சிருந்தது. நல்லா இருந்த விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் விஷால் அவருடைய உடல்நிலையை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பிரபல பின்னணி பாடகியான சுசித்ரா விஷால் அவருடைய உடல்நிலைக்கு என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி விஷால் அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் அவர் மோசமாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு இப்போ தற்போது ஒரு பரபரப்பான வீடியோ வெளியிட்டு ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காங்க. வைன் பாட்டில் பிடிச்சிட்டு இருந்தா அதே கைதான் இப்ப நடுங்குது. எனக்கு சந்தோஷம் பாக்குறதுக்கு. You fans are so cheap. You all are all feeling sorry for Vishal today. I'll tell you what happened many years back. கார்த்திக் குமார் ஒரு கழுத இப்ப புருஷன் சொல்லி வீட்டுல உட்காரும்ல, அப்பப்ப எஞ்சி ஓடி போயிடும், எங்க போகணும்னே தெரியாது. ஒரு நாள் அந்த கழுதை இல்லாத போது டோர் பெல் ரிங் அடிக்குது. நான் டபுள் டோர் அது திறந்து பார்த்தா விஷால் நிக்கிறான். கண்ணெல்லாம் எல்லோ, பல்லெல்லாம் எல்லோ, கையில ஒரு வைன் பாட்டில். கார்த்திக் இல்ல. Can I come in? No. I want to give this wine. கார்த்திக் குமார் இல்லாத டைம் பார்த்து எனக்கு வைன் கொடுக்க வர. கார்த்திக் குமார் அப்படியே டவுன் த ரோட் கௌதம் மேனன் ஆபீஸ்ல தான் இருக்கான். அங்க போய் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு. அப்படின்னு திரும்பிச்சு. போடா பொக்கத்த பூனை அப்படின்னா. என்ன ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இங்க ஒரு பூனை அடிக்கடி எங்க வீட்டு வாசல்ல வந்து மூத்திரம் ஊத்திட்டு போயிரும், அது திட்டினேன், நீங்க போங்க அப்படின்னு. இதுதான் உங்க விஷால். இனிமே ப்ரே பண்ணுங்க, நல்லா ப்ரே பண்ணுங்க அவருக்கு. அந்த வைன் பாட்டில் குடிச்சிட்டு இருந்தா அதே கைதான் இப்ப நடுங்குது. எனக்கு சந்தோஷம் பாக்குறதுக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஷால் அவர்கள் அவர் காய்ச்சலால் பயங்கரமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்ததால தான் ஸ்டேஜில் அவர் கை நடுக்கத்துடன் கஷ்டப்பட்டு அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விஷால் அவர்களுக்கு மஞ்சக்காமலை இருக்குது அப்படிங்கிற தகவல்களும் இதுக்கு முன்னதாகவே வெளியாகி இருந்தது. அதே போல் சுசித்ரா அவங்களும் விஷால் அவருடைய கண்கள் எல்லாமே மஞ்சளாக இருந்திருக்கு அப்படின்னு முன்னையே அவங்க பார்த்ததாக இந்த வீடியோவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் விஷால் அவர்கள் நிச்சயமாக பல வருடமாக மஞ்சக்காமலை நோயால் அவர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா தெளிவாக தெரியுது. சோ விஷால் அவர்களுக்கு திடீர்னு ஏற்பட்டிருக்க இந்த பரிதாபமான நிலைமையை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.